Hi friends, welcome to my channel Shubis Just My Way. நான் இன்னைக்கு வந்து ரவையை வச்சு குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எல்லாம் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு பேனில் 2 கப் சுகர் போட்டுக்கிறேன். இதுக்கு 3 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். 2 கப் தண்ணிக்கு 2 கப் சுகருக்கு 3 கப் தண்ணி. வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நான் கூடவே ஒரு 4-5 ஏலக்காய் வந்து தட்டி வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்து மாறணும், அந்தளவுக்கு நான் கொதிக்க விட்டுக்கிறேன். சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு கொதிச்சிருச்சு. இந்த டைம் நான் வந்து இதை இறக்கிடுறேன். அடுத்து ஒரு பேனை வச்சு அதில் வந்து 1 கப் ரவை வந்து சேர்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த ரவையை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரவை வந்து சின்ன ரவையை எடுத்துக்கோங்க, பெரிய ரவை வேண்டாம். பெரிய ரவையாக இருந்தால் ஒரு சுற்று மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யுங்க. சின்ன ரவையில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும், உதிரியாக வர்ற மாதிரி. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பால் வந்து இதுக்கு வந்து 3 கப் பால் வந்து எடுத்திருக்கேன். நான் எந்த கப்பில் எல்லாமே ஒரே கப்பில் தான் நான் மெஷர் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்களும் செய்யும்போது ஒரே கப் வச்சு எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரவாலேருந்து அதே கப்பில் வந்து 3 கப் பால் வந்து எடுத்து ஊற்றிக்கிறேன். இது நார்மலான பால் தான், கொதிக்க வச்சுருக்கிறேன். 3 கப் பால் வந்து இது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பத்தலைனா கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இந்த பால்லே வந்து இந்த ரவை வந்து நல்லா குக்காகி வரணும். இது வந்து நல்லா கைவிடாமல் கட்டி கட்டாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. சின்ன ரவையை எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகும். குலாப் ஜாமுன் சாப்பிடும்போது ரவை மாதிரி தெரியாமல் நல்லா மாவு மாதிரி நமக்கு தெரியும். இது 2 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும் இந்த பாலில். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் இல்லை பாலோ, ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கூடவே ஒரு 2-3 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்திக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து குலாப் ஜாமுன் வந்து ஃப்ரை பண்ணும்போது இந்த ப்ரௌன் கலர் வந்து நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா வெள்ளையாகவே தெரியும். இந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. எனக்கு பால் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக பால் தெளித்து திரும்பவும் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா மாவு ரவையாக தெரியாமல் நல்லா வெந்திருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வந்து இது வந்து வேக வச்சுக்கணும். நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு மூடி அந்த மாதிரி போட்டு கூட ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டு இது பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துறேன், கொஞ்சம் திக்காகவே இருக்குதுன்னா கொஞ்சம் ரவை வந்து குக் ஆகணும், அதுக்காக தண்ணி சேர்த்து திரும்ப நல்லா கிளறுறேன். இது வந்து 75% வந்து எனக்கு குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 25% தான் இருக்குது. நான் தண்ணி ஊற்றி திரும்ப குக் பண்ணிக்கிறேன். இது நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். இது குக் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா திக்காக மாறிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் நல்லா மசிச்சுக்கோங்க. இதை நல்லா
சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா எந்த கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசையணும், இந்த மாதிரி நீங்களும் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நான் சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம குலோப் ஜாமுன் சைஸில் வந்து நம்ம உருட்டிக்கலாம். எந்த சைஸில் நம்ம குலோப் ஜாமுன் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி எல்லாம் வச்சுக்கோங்க. முதல்ல நானும் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிறேன், எல்லா மாவையும். எந்த ஒரு மேலே கிராக்கும் இல்லாத மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டு ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்காக. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒன்று ஒன்றா எடுத்து நான் உள்ளே போட்டு பொரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா உருளையும் எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உருட்டும்போது நல்லா நீட்டாக உருட்டிக்கோங்க. எந்த ஒரு கிராக்கு மேலே எதுவும் இல்லாத மாதிரி உருட்டிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு, குலோப் ஜாமுன் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து நான் எடுத்துடுறேன். ஆல்ரெடி நான் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் வந்து இதை சேர்த்திக்கிறேன். சுகர் சிரப் வந்து லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கும்போதே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா சீக்கிரமாகவே வந்து ஊறும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிரப் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி. இது வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 8 மணி நேரம் நைட்டு செஞ்சிங்கன்னா காலையிலே வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நிஜமாவே இது வந்து ரவையில் தான் செஞ்சோன்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.